இந்த ப்ளூ சட்டை மாறன், வலைப்பேச்சு பிஸ்மி இவனுங்களெல்லாம் வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். எதனா ஒண்ணா பெரிய அறிவாளி மாரி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றேன்ட்டு வாயில வந்ததெல்லாம் ஒளர்றானுங்க. இத பத்தி கேட்கறதுக்கும் எல்லா யூடியூப் சேனலும் முன்னாடி வந்து அவனுங்க வாயாண்ட தான் வந்து மைக்க நீட்டுறானுங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி ரசிகர்கள் வந்து வலைத்தளத்தில கான்டெஸ்ட் மாரி பேசுவாங்க. ஸோ அதில ஒரு ரஜினி ரசிகர் என்ன சொல்லிட்டாருன்னா, விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்காக வெளியில வரும்போது முட்டைய கொண்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து நார்மலா ஒரு ரசிகர்கள் சண்டையில ஒருத்தர் மேல இருக்கிற கோவத்துல ரசிகர்கள் ஏதாவது ஒண்ணு வார்த்தையா சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அவர் இது பண்றது, இவன திட்டுறது, அஜித் வந்து ரசிகர் வந்து விஜய திட்டுறதும், விஜய் ரசிகர் வந்து அஜித்த திட்டுறதும், அதேபோல எல்லா ரசிகர்களும் ஒரு போர் மாரி சும்மா திட்டிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ரசிகர் வந்து இந்த மாரி வார்த்தைய விட்டுட்டாரு. ஸோ அது தப்பு தான், கண்டிக்கத்தக்கது தான். நார்மலா எல்லாரும் இது சொல்றது தான். பட் செய்ய மாட்டாங்க யாருமே. சும்மா ஒரு கோவத்திலயோ, ஒரு ஆதங்கத்திலயோ சொல்லிர்றாங்க. இது வந்து பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. நியூஸ் சேனல்லாம் வரவும், இத பத்தியான கருத்துக்கள் பெருசா பேசப்பட்டுச்சு. ஸோ உடனே இந்த அறிவு ஜீவி வந்து பிஸ்மி கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் வந்து ரஜினி ரசிகர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆ ரசிகர்கள் எல்லாம் முட்டாள் பசங்க அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றாப்புல. இந்த லூசு வந்து ஒரு பத்திரிக்கையாளராம். பத்திரிக்கையாளர் தொழிலே என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து சினிமாவ பத்தி சைடுல ஆளுங்கள வச்சு ஏதேதோ பேசி கேட்டுட்டு, வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிடுறான். சும்மா சமூக பொறுப்பாளி மாரி பேசுவான். ஆனா ஒண்ணுமே தெரியாத மக்கு. ஆ என்னன்னா, எவ்ளோ விஜய் ரசிகர்களுக்கும், அஜித் ரசிகர் பிரச்சனை இல்ல. எப்பவுமே வந்து விஜய் ரசிகர் வந்து ரசிகர்கள் கண்டிச்சதும் இல்ல, ஒரு வார்த்தை சொன்னதில்ல. அதெல்லாம் கேட்கல. இப்ப ரஜினி வந்து இத பத்தி கேட்கலையாம். எப்படி கேட்கணும்னா, கூப்ட்டு அவங்கள திட்டி மன்னிப்பு கேட்கணுமாம். இவரு சொல்றாரு, பெரிய அறிவாளி இவரு. அவ்வளோ ரஜினி வந்து எல்லாத்தையும் கேட்டு பண்ற மாரி இருந்தா ரஜினி சாரு, உன்ன எப்போ வந்து செருப்பால அடிக்க சொல்லியிருப்பாருடா, ரசிகர்கள விட்டு. இல்ல அவரே கூப்ட்டு வச்சு உன்ன கும்மாங்குத்து குத்திருப்பாரு. ஆ அந்த மாரி பண்ணாத ஒரு நல்ல மனுஷன போய் தேவையில்லாத பண்ற. ஸோ அவங்க டீம்ல ரஜினியுடைய பிஆர் வந்து உங்களுக்கு ஒரு அறிக்கை மூலமா சொல்லிட்டாரு. இது வந்து ஒரு ரசிகர் பண்ணது. எல்லா ரசிகரும் அப்படி கிடையாது. இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அறிக்கை விட்டுட்டாங்க. அப்போ கூட அடங்கல. இது ரஜினி சாரே பண்ணணுமா. இவரு எவனா எதனா ஒண்ணு பேசினா எல்லாத்துக்கும் ரஜினி சார் வந்து கருத்து சொல்லணும். இல்லன்னா இவரு அப்படியே பெரிய அறிவாளி இவரு பேச வந்துருவாரு எல்லாத்துக்கும். அந்த ப்ளூ சட்டமாரன் ஒரு லூசுன்னா, இவன் ஒரு பைத்தியக்காரன். இவனுங்க இந்த நாய்ங்களாலேயே வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை தான். எதனா ஒண்ணு பேசுவானுங்க அறிவாளி மாரி. அது மட்டும் இல்லாம, இவன் வந்து சொல்றது எல்லாமே ஒரு முட்டாள்தனம் தான். படம் ஓடாத படத்துக்கு ஓடலன்னு ஒரு படம் வேணான்னா கேவலமா பேசுறது. ஒன்னே இல்லாத படத்த வசூல் அவ்வளோ இவ்வளோன்னு சொல்லி பில்டப் பண்றது. ரஜினி வந்து விஜய் வந்து ரஜினிய முந்திட்டாரு. அஜித்த வந்து சிவகார்த்திகேயன் முந்திட்டாரு. ஆ ஏஆர் ரகுமான அனிருத் மிஞ்சிட்டாரு. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? இந்த மாரி பேசி ரசிகர்களுக்கு சண்டைய போட்டு அப்புறம் ரசிகர்கள் முட்டாள்ன்னு சொல்றது. நீ தான்யா முட்டாளு நீ. நீ ஒரு சேனல் வச்சு 3 பேரும் பைத்தியக்காரத்தனமா பேசின்னு இருக்கீங்க. அதையும் கேட்டு மக்கள் உங்கள பார்க்குறாங்க. அப்படியே வர காச வாங்கி தின்ட்டு போங்கடா. லூசு பசங்களா!